வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்தில் மாஸ் காட்டிய எடப்பாடி பழனிசாமி, தெரித்து ஓடிய செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி பக்காவா ஒரு பதிலை சொன்னாரு. அதிமுக மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குபீரென சிரிச்சிட்டாங்க. நம்ம செங்கோட்டையன் அவர்கள் என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறாரு. கடைசி வரைக்கும் அவரால் சமாளிக்கவே முடியலைங்க. பல நாள் விரோதம் அல்லவா, நேற்று சட்டமன்றத்தில் பழி தீர்த்து விட்டார். அந்த தரமான சம்பவத்தையும் பார்க்க போறோம். அதோட நம்ம CV சண்முகம் என்ற வீணா போனவனுடைய தேவையில்லாத குற்றச்சாட்டு, இதுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது. CV சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் தவேக்காவுக்கு போக போறான். ஆனா போற பாவி பதிவை ராஜினாமா பண்ணிட்டு போலாம். ஆனால் அதிமுகக்குள்ள பெரிய சலசலப்பையும் தலைமை மீது நம்பிக்கற்ற தன்மையும் உருவாக்கிட்டு போறான். சரி, நேத்து என்ன குற்றச்சாட்டு வச்சான், அந்த குற்றச்சாட்டுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல சட்டமன்றத்தில் செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையில என்ன உரையாடல் நடந்தது என்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வாங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பற்றி இப்போ சொன்னாங்க. அன்றைய மாண்பு அமைச்சர் அவர்கள், அன்றைய சூழ்நிலை வேற, அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது பொருத்தமாக இருக்கு. மாண்பு முன்னர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் முதல்வர் பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம் கேட்குற ஒன்று கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். எடப்பாடி பழனிசாமி நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் எழுந்து கரும்புக்கான ஆதார விலை, நெல்லுக்கான ஆதார விலை எவ்வளவு உயர்த்தி இருக்கின்றோம், கடந்த காலங்களில் இந்த மாதிரி யாரும் உயர்த்தவில்லை, நாங்கள் தான் உயர்த்தி இருக்கின்றோம் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டாரு. உடனடியாக எடப்பாடி பழனிசாமி எழுந்து, என்னங்க உயர்த்தி விட்டீர்கள், அன்றைக்கு இருந்த விலை என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய விலை என்ன, ஆனா நெல் விலையானது அன்றைக்கும் அதே அளவு தான் இருந்தது, இன்றைக்கும் அதே அளவு தான் இருக்கிறது, அதனால இடுபொருட்களுடைய விலையும் கூலியும் அதிகமாகி போச்சு, அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இன்னைக்கு நீங்க கரும்புக்கும் நெல்லுக்கும் ஆதார விலையை உயர்த்தி இருக்கின்றீர்கள். அதனால இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டே இல்லைங்க, அன்னைக்கு கூலி உயர்வு குறைவு, அதையெல்லாம் தாண்டி இடுபொருட்களுடைய விலையும் குறைவு, அன்னைக்கு இவற்றையெல்லாம் கணக்கிட்டு தான் நாங்க நெல்லுக்கு கரும்புக்கு ஆதார விலையை உயர்த்தணும். ஸோ அது அன்றைய காலகட்டம், இது இன்றைய காலகட்டம். நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா இதை விட கூடுதலாக கொடுக்கலாம். ஏன்னா அன்னைக்கு இடுபொருள் விலை, ரெண்டாவது கூலிக்கு வந்து வேலை செய்கிறாங்களே அவங்களுடைய கூலி உயர்வு அதிகமாக இருக்கும். அதனால கால மாற்றம் தான், இதில் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி நம்முடைய உணவுத்துறை அமைச்சருக்கு தெளிவா சொல்வார். குறிப்பா கூட்டுறவுத்துறை அமைச்சருக்கு தெளிவா சொல்லுவார். ஏன்னா அனுபவசாலி எடப்பாடி பழனிசாமி, விவசாயி. அது மட்டும் கிடையாது, நம்முடைய OS மணியன் அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லுவார் எடுத்து. என்ன தெரியுமா, நாங்க தஞ்சாவூர்ல ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம் கரெக்டா ஆகஸ்ட் 14ஆம் தேதி. ஆனா அந்த போராட்டம் எங்கெல்லாம் செய்ய போறோம் தெரியுமா, சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா இடங்களிலும் நாங்க போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொன்னார். எதற்காக சென்னையை தவிர்த்தோம் தெரியுமா அப்படின்னு வந்து OS மணியன் கேட்டுட்டு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நெல்லை பற்றியும் தெரியாது, அரிசி பற்றியும் தெரியாது, அதையெல்லாம் தாண்டி விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றியும் தெரியாது. மேக்சிமம் விவசாயிகளும் இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, இங்கெல்லாம் தொழில் வளம், இங்கெல்லாம் கம்பெனிக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்திருக்குங்க. அதனால விவசாயம் பெருசா தெரியாது, விவசாயிகளும் இருக்க மாட்டாங்க. அதனால நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையிலே வசித்தவர், விவசாயிகளை பற்றி தெரியாது, இனிமே தெரிந்து கொள்வார். அதனால தான் ஏற்றப்பட்ட ஆதார விலையை இவ்வளோ பெருமையா பேசுறாரு அப்படின்னு OS மணியன் சொல்லுவார். அடடா என்னடா இது, நம்முடைய அமைச்சரே வந்து எடப்பாடி பழனிசாமி குறுக்கிட்டு விட்டாரு, குறைச்சி மதிப்பிட்டு விட்டாரு, நம்ம தான் வரலாற்றிலே பெரிய சாதனை செய்து விட்டோம் என்று சொன்னோம், அத்தையே குறை சொல்லிட்டாரு. இப்ப பாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றேன்னு சொல்லிட்டு உடனே நான் கொடுத்த வீடியோவிலே சொல்லியிருப்பார் பாருங்க பதில். ஏங்க கடந்த காலத்துல நீங்க முதலமைச்சர் இருக்கின்ற போது கரும்புக்கு 4000 ரூபாய் உயர்த்தினீங்களா அப்படின்னு கேட்பார்.
இப்பதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ் பதில சொல்லுவாரு. அது என்னன்றதை கேட்டு வந்துருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செங்கோட்டையனை வேற யாரும் மூக்கொடைச்சிருக்க மாட்டாங்க. அதான் வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்குவாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படி புண்ணாக்கி கொண்டாரு நம்ம செங்கோட்டையன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. முன்னாள் முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சர் இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு. டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிற ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகள் கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? யாரு அமைச்சராக இருந்தார்கள் என்று கூட தெரியல. நான் முதலமைச்சராக இருந்தேன், ஓகே தானுங்க. ஆனால் அந்த தருணங்கள்ல அமைச்சர்கள் வந்து விவசாயிகளுக்கு எவ்வளவு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தணும், இல்ல இன்னைக்கு என்ன கூலி, இன்னைக்கு என்ன இடுபொருட்களுடைய விலை, உரத்தினுடைய விலை என்ன, அதெல்லாம் தாண்டி விதைகளுடைய விலை என்ன, இப்படி பல்வேறுபட்ட இடுபொருட்களுடைய விலை என்ன, எல்லாவற்றையும் ஆராய்ந்து விட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிதி ஆதாரத்தையும் பார்த்துட்டு நாம ஏன் நெல்லுக்கும் கரும்புக்கும் ஆதார விலையாக இவ்வளவு உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியவங்க யாரு? அமைச்சர் பெருமக்களா இல்ல நானா? மொத்தத்தில் எப்ப ஆதார விலையை விவசாயிகள் கேட்டாலும் சரி, இடுபொருட்களுடைய விலையை கண்டிப்பா சுட்டி காட்டுவாங்க, கூலி உயர்வை சுட்டி காட்டுவாங்க, ரெண்டாவது வறட்சியை சுட்டி காட்டுவாங்க, மூன்றாவது மகசூல் சரியா வராது இல்லையா, அந்த இழப்பீட்டையும் சுட்டி காட்டுவாங்க. அதனால என்னதான் விவசாயியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு விளைவித்தாலும் சரியான விலை போகாது. சோ இத்தனை காரணிகளையும் சுட்டி காட்டித்தான் நம்ம நெல்லுக்கு கரும்புக்கு ஆதார விலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கோரிக்கை வைப்பாங்க. சோ எப்போதும் சரி இதை நம்ம கணக்கிடுவோம், ஆனா வெளிப்படையா சொல்ல மாட்டோமே அன்றி எதற்காக தொடர்ச்சியாக நம்ம நெல்லுக்கு கரும்புக்கு ஆதார விலையை உயர்த்துறோம்? ஏன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலை தொடர்ந்து உயர்வதனால தான் விவசாயிகள் தொடர்ந்து ஆதார விலையை உயர்த்த சொல்றாங்க. இதெல்லாம் அடிப்படை. இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி அமைச்சரா இருந்தீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிடுவாரு. ஆனா பொறுக்கவே பொறுக்காது செங்கோட்டையனுக்கு. உடனடியாக களத்தில் இறங்குவார். கடந்த காலங்களில் நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது அப்படின்னு கப்சா விடுவார். ஸோ மொத்தத்தில் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசினார்னா அவரை மடக்கி விட வேண்டும். அந்த ஆள்லாம் பெரிய ஆளே கிடையாது. நான் யார் தெரியுமா? அவை முன்னவர், நான் அமைச்சர், நான் வந்து தவேக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருக்கும் அனுபவசாலி. நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன் சட்டமன்றத்திலே, தெரியுமா உனக்கு? என்னை யாருன்னு நினைச்ச பழைய செங்கோட்டையனா நினைக்கிறியா நீ? இல்லடா, உன்னை பழி வாங்க வந்திருக்கின்ற ஆண்டனி அப்படின்ற ரேஞ்சுக்கு செங்கோட்டையன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் பாஷா, மாணிக் பாஷா அப்படின்னு சொல்லி செம சாத்துனாரு நேற்று எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்றத்தில் யார் வேண்டுமானாலும் நேற்று மோதி கொண்டிருக்கலாம். ஆனால் செங்கோட்டையன் நம்ம எடப்பாடி பழனிசாமி மோதன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது, அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம CV சண்முகத்தினுடைய குற்றச்சாட்டுக்கள் என்ன சொல்றாருன்னா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை விட்டுட்டார். ஆனால் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது தான். வெற்றிக்கு எப்படி தலைவன் காரணமோ தோல்விக்கும் அவனே காரணம். இது ஜெயலலிதாவா இருக்கலாம், இல்லை ஸ்டாலினா இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் நாம தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இன்பமோ துன்பமோ தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஆனால் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஏங்க 47 பேர் வெற்றி பெற்றது எடப்பாடி செல்வாக்களை தான் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் யாரையெல்லாம் கை காட்டினீங்களோ அவங்கள தான் வந்து வேட்பாளராக போட்டார். அப்போது அந்த வெற்றிக்கு நீங்கள் உழைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இப்போ CV சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 47 பேர் வெற்றி பெற்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம்னா 180க்கும் மேற்பட்ட தொகுதியில் தோத்துருக்கீங்களே, அதுக்கு யார் காரணம் சொல்லு? அப்போது செல்லா காசு ஆயிட்டாரா, செல்வாக்கு இல்லாதவர் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி கட்சி தோத்துச்சுன்னா பல பேர் பதவி விலகி இருக்காங்க. நாங்கள் பதவி விலக சொல்லலை, நீயே பொதுச்செயலாளர் இருந்துக்கோ, ஆனால் பொதுக்குழுவை கூட்டு தோல்விக்கான காரணத்தை ஆராய்வோம் அப்படின்னு சொல்றார். இப்போ CV சண்முகத்துக்கிட்ட நாம் என்ன கேள்வி கேட்குறோன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய செல்வாக்கில் ஒரு 47 இடங்கள் வெற்றி பெற்றதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார். ஆனால் இன்னொரு விஷயத்தை CV சண்முகம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் காது கொடுத்து கேட்கவே இல்லை. என்ன தெரியுமா? வேட்பாளரை நீங்க பரிந்துரைத்தீர்கள், ஆனால்
எடப்பாடி பழனிசாமியுடன் வெற்றிக்காக ஒத்துழைத்தீர்களா? உள்ளடி வேலை தானே பார்த்தீங்க. எங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடன் நிர்வாகிகள் ஒத்துழைத்தார்களோ அங்க வெற்றி பெற்றிருக்கின்றோம். எடப்பாடியும் உழைச்சாரு, நல்ல எடப்பாடிக்கு ஒத்துழைத்தவங்களும் கட்சிக்காக உழைத்தார்கள், அந்த இடத்துல வெற்றி பெற்றார்கள். நான் சொல்லல, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே சொல்றாரு. சோ வேட்பாளர் அறிமுகம் செய்து விட்டு நீங்க உங்களுக்காக மட்டுமே வேலை பார்த்தீங்க. ஆனால் உங்க சார்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு நீங்க வேலை பார்க்கல. எடப்பாடியுடன் யாரு நெருக்கமா இணைந்து வெற்றிக்காக உழைத்தார்களோ அந்த இடத்துல நாம வெற்றி பெற்றிருக்கின்றோம். இல்ல பாமக மூலமாக தான் வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னு சொல்கின்ற போது எடப்பாடி என்ற ஆளுமை, அவருடைய பிரச்சாரம், கூடவே கூட்டணியினுடைய பலம், இவையெல்லாம் சேர்ந்துதான் வெற்றி பெற்றது அன்றி எடப்பாடியால மட்டும் வெற்றி பெற்று போச்சு, இல்ல பாமகவில் மட்டுமே வெற்றி பெற்று போச்சு அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம் அப்படின்னு நம்முடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் காட்டமாகவே பதிலளித்தார். அதாவது பொதுக்குழுவை கூட்டித்தான் ஏன் தோல்வி அடைஞ்சோம் என்பதை விவாதிக்கணுமா? ஏயா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டமா கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாரு, அப்ப ஏன் நீ வராம போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கேட்கின்றார். சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு, என்ன எங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ தான் பொறுப்புல இல்ல, நீ தான் தவையக்காக போய் சொம்படிச்ச, உன் பொறுப்பை புடிங்கிட்டாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? ஒரு தொண்டனா இத்தனை பேர் இந்த மாவட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, வேட்பாளர் அழைச்சிட்டு வந்திருக்க, இதனால தான் நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு ஆரோக்கியமாக பொறுப்புல இருந்து எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம கட்சி நல்லா இருக்கணும் என்பதற்காக நீங்க யாரையோ ஆலோசனை கூட்டத்தை கூப்பிட்டீங்க, நானும் வந்திருக்கிறேன், நான் கருத்து சொல்லலாமா அப்படின்னு போயிருக்கணும். வெத்தலை பாக்கு வச்சு உங்களை எல்லாம் தனியாக அழைப்பார்களா? மூத்த நிர்வாகிகள், கட்சியில முன்னணி நிர்வாகிகள் இவங்கெல்லாம் ஆலோசனை கூட்டத்துக்கு வரலாம் அப்படின்னு பட்டியலிட்டார். போக வேண்டியது தானே, முன்னாள் நிர்வாகிகள் கூட வரலாம் தானே சொன்னார். எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த அளவுக்கு லிபரலா நடந்துட்டா தெரியுமா? நீ பதவி விட்டு போ, நீ பதவி விட்டு போ அப்படின்னு சொன்ன பிறகு கூட அதை காது கொடுத்து கேட்டு நான் ஏன்பா போனோம் அப்படின்னு பதிலளித்தார். நம்ம டிடிவி தினகரன் கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கின்ற போது கூட சரிப்பா, இன்னொரு கட்சி பொதுச் செயலாளராச்சே, எப்படிப்பா சேர்க்க முடியும் அப்படின்னு ஆரோக்கியமாக ஆலோசனை நடத்தினார். நீங்களா போயிருந்தா அந்த ஆலோசனைக்கு அதிமுக மீண்டும் எழுந்து வரும் இல்லையா? ஆலோசனை கூட்டத்துக்கு வராம இப்ப பொதுக்குழுவை கூட்டணுமா? நாங்க பொதுக்குழு கூட்டுறதுக்கு தலைமை பதவியை புடிங்கிடுவாங்க அப்படின்னு பயப்படுறீங்களா? நீங்களே பொதுச் செயலாளர் இருங்க, ஆனால் ஏன் தோல்வி அடைஞ்சோம் என்பதை ஆராய்வோம் வா, அதுக்காக பொதுக்குழுவை கூட்டு அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பேற்று கிட்டத்தட்ட எல்லா தேர்தலையும் தோத்துட்டாங்களாம். கூட்டணி கூட சரியா அமைக்கவே இல்லையாம், வெற்றி பெற வேண்டியதெல்லாம் தவற விட்டுட்டாராம். இந்த மாதிரி தோல்வி அடைகின்ற போது ராகுல் காந்தி போன்றவங்க எல்லாம் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ராகுல் காந்தி அவசரப்பட்டு ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஓஹோடு வெற்றி பெற்றுச்சா? இன்னைக்கு வரைக்கும் பாஜக எதிர்த்து போராடி கொண்டு தானே இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா பண்ணிட்டு யார பொதுச்செயலாளர் கொண்டு வர போறீங்க? தவேகால கட்சி இணைப்பதுக்கா? அட பாவீங்களா, நீங்க திமுகவுடன் கூட்டணி வச்சா கூட எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி கட்டல வந்திருக்கும். ஆனா நம்ம தவேகாவுக்கு ஆதரவு அளிப்புன்னு சொன்ன பாரு, பணம் வாங்கிக்கணும், பொட்டி வாங்கிக்கணும், நீ உருப்பிடுவியா? அந்த ஜெயலலிதா ஆன்மா உங்களை மன்னிக்காது. எந்த விதமான ஆதரவு குரலும் தவேகா கிட்ட வரவே இல்லை. அதிமுக எங்களை ஆதரிக்கலாம் என்று கூட கோரிக்கை வைக்கல. ஆனா திமுகவை எதிர்க்கிறதே என்பதற்காக தவேகாவுக்கு நாமளா போய் ஆதரவு அளிக்கணுமா? ஆனா தவேகா என்ன பண்ணுச்சு? பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மதசார்பற்றவர்கள் சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருக்கவங்க கிட்ட தான் ஆதரவு கேட்டாங்க. மானங்கட்டு போய் அவனுக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமா? நீ மானங்கட்டு போவடா, அதிமுக தொண்டர்கள் ஏன் மானங்கட்டு போனோம்? அதனால சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் ரோஷம், மானம், வெக்கம் எல்லாம் திறந்துட்டான். பணம் வேணும், பதவி வேணும், அதுக்காக இருக்கிற தலைமையை பொது வெளியில விமர்சனம் பண்ணிட்டு நாளைக்கே சூடு சொரணை இருந்தா, தில் இருந்தா, தைரியம் இருந்தா பொதுக்குழு கூட்ட சொல்லு, தோல்விக்கான காரணத்தை ஆராயும் அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்கான். போடா முட்டா பயல, தோல்வி அடைந்ததுக்கான காரணம் நீங்கெல்லாம் சரியா ஒத்துழைக்காதது தாண்டா. ரெண்டாவது, நாம ஏன் தோத்தம் என்று ஒவ்வொருத்தரும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும்டா. தோல்வி அடைந்த உடனே இன்னொருத்த மேல போட்டுட்டு நாங்கெல்லாம் சிறப்பா வேலை செஞ்சோம் என்று தப்பிப்பது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை சொன்னார், அதிமுக தொண்டர்களுடைய கட்சி, தோல்விக்கு தொண்டர்களும் பொறுப்பேற்கணும், நானும் பொறுப்பேற்கணும். அது என்னடாது, நான் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும்? இது என்ன திமுக மாதிரி என்ன கார்பரேட் கம்பெனியா? இல்ல காங்கிரஸ் மாதிரி தவேகா மாதிரி ஒற்றை தலைமையில் இயங்குவதா?
நீங்க என்ன உத்தரவிட்டீங்களோ, நீங்க என்ன செய்ய சொன்னீங்களோ அதான்டா செஞ்சேன். நானே தனித்து செஞ்சிருந்தேன்னா அதிமுக தோல்விக்கு நான் தான் காரணம் ஒத்துக்கிட்டு இருப்பேன். என்ன சுதந்திரமா செயல்பட விடாம வேட்பாளர் தேர்வில் இருந்து எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பதிலிருந்து யாரு கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதிலிருந்து எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிட்டு தோல்விக்கு மட்டும் நான் பொறுப்பேற்கணுமா? எந்த ஊரா நியாயம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வச்சு சாட்டையடி பதில் கொடுத்துருக்கலாம். ஆனா ஏனோ பொறுமை காக்கின்றார்கள். அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி யாரு என்ன கேள்வி கேட்பதற்கு அப்படின்னு சி வி சண்முகம் சொல்றாரு. நீ யோகிமனா இருந்தா நீ தாண்டா இப்ப அதிமுக கிங்கா இருந்துக்கலாம். நீ அடக்கி வாசித்து இருந்தனா அதிமுகவை கைப்பற்றிக்கலாம்டா. சூடு சொன்ன கட்டவன. சரி நண்பர்களே, அவங்க திட்டத்திட்டு எனக்கு கோவம் வருது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.